இந்த நேரம் நான் சொல்வேன், இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் எனக்காக ஒரு 2 minutes கூட எடுத்துக்கலாம். இயேசு மரித்த உடலை மறி கொழுந்துலாம் வச்சிருக்காங்க பிள்ளைகள். அவருடைய பூத உடலை நம்ம இப்போது சுமந்து கொண்டு நம்ம ஆலயத்துக்கு எடுத்து செல்ல இருக்கிறோம். கடைசி நம்ம சொல்லி முடிச்சங்க, நீங்க எந்த அளவுக்கு மரித்த ஆண்டவரோடு ஒன்றிக்க போகிறீர்கள். நான் சொன்னதுதான், எங்க வீட்டுல எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அம்மா இறந்துட்டா, அல்லது நான் அன்பு செய்த ஒருவர் இறந்து போனால் இந்த உணர்வுகள் எப்படி இருக்கும்? இந்த உணர்வை தான் நீங்க வெளிப்படும். அதுக்காக நீங்க அழுவணும்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த ஃபீல். ஏன்னா இது வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த தூம்பாவை எழுசி மறித்த நிறைய பேர் சோம் போடுவான். நான் பார்த்துருக்கேன் பல நேரங்கள்ல. மரித்த ஆண்டவருடைய உடல். என்னுடைய 2வது ஒரு ரிக்வெஸ்ட், மணி ஆயிடுச்சு போயிடலாம், இருந்தாலும் கூட நாளை வரைக்கும் அங்கதான் இருப்பார். நீங்க போய் அந்த மரித்த ஆண்டவரோடு ஒரு 5 நிமிடம் செலவு செஞ்சுட்டு போ. எனக்காக மரித்த இயேசுவே, என் வாழ்வுக்காக தன் வாழ்வு இழந்த தெய்வமே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை ஆராதித்து செல்லும் அந்த உடலை மறி கொழுந்துலாம் வச்சிருப்பாங்க. மறி கொழுந்து தெரியும், அது வாசனைக்குது. அந்த மரித்த ஆண்டவருடைய உடல் இருக்கும், அடிச்சுக்க வேண்டாம், நிறைய வச்சிருக்காங்க. நம்பிக்கையோடு சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் இருந்தால் நம்பிக்கையோடு செய்கிற போது அது நமக்கு பலன் அளிக்கும். யாரும் தயவு செய்து அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதி. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததும் பாசமே. சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா, நித்தம் நித்தம் பொய் உரைக்கும் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்ட நெஞ்சம் கொண்ட பாசமே. நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா.